வெல்கம் பேக் டு விடிஜி 2.0. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னா, ரோப்ளாக்ஸில் வுட் யூ ரேதர் பி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேம்ஸ் இருக்கும். அதில் நம்ம வந்து பாப்பி பிளே டைம் வெர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் ஃப்ரெண்ட்லேயே கேட்டுருக்காங்க பாருங்கள், வுட் யூ பி ஹுகி உகி ஆர் மாமி லாங் லெக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் நிறைய பாப்பி பிளே டைம் ஃபேன்ஸ் இருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கேம் பிடிக்கும். ஸோ கைஸ் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம இப்போயே வந்து ஒரு லைக் ஒரு ஷேர் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சும்மா போகாமல் யோசிச்சு போகலாம். ஃபஸ்ட்டு ஹுக்கி உக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் இல்லை. மாமி லாங் லெக் கம்பேர் பண்ணும்போது மாமி லாங் லெக் வந்து பார்த்தீங்கன்னா மேலெலாம் போயிட்டு செவுத்தில் ஒட்டி கை காலெலாம் ரொம்ப தூரம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்ட முடியும். ஸோ நான் மாமி லாங் லெக் தான் சூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்களேன், நான் மாமி லாங் லெக்காகவே மாறிட்டேன். நல்லா இருக்கே. ஓகே, வுட் யூ ராதர் பி கேட் நேப் ஆர் டாக் டே? இதெல்லாம் என்னங்க டவுட்டு? கேட் நேப்லாம் ஒரு பெரிய மான்ஸ்டருங்க. இவன் தான். என்னங்க இது கேட்னாப் எவ்வளோ பெரிய ஆள், அவனை என்னங்க கூணு போட்டு இவ்வளோ அசிங்கமாக்கி வச்சுருக்காங்க. ஓகே, அங்கே பாருங்க பாப்பி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஸோ வாங்க நெக்ஸ்ட் மேலே போகலாம். இது அப்படியே ஒரு ஹாபி மாதிரியே மாற்றிருக்காங்க. இதில் பட்டா நம்ம சாக மாட்டோம், ஹெல்த்து தான் லைட்டாக போகுது. ஓகே, வுட் யூ ராதர் பி லில்லி லவ் பேர்ட்ஸா மிஸ் டிலைட்டா? மிஸ் டிலைட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 3 வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அவ்வளோ பவர்ஃபுல் இல்லை. பட் லில்லி லவ் பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆகும். செம்ம பவர்ஃபுல்லுங்க லில்லி லவ் பேர்ட்ஸு, செம்ம பவர்ஃபுல்லு. ஸோ அது வந்து 5 4 3 2 1 சொன்னே நம்ம பக்கத்தில் வந்து நின்றுடும். ஸோ லில்லி லவ் பேர்ட்ஸ் நோ டவுட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அடுத்த ஸ்டேஜ் போகிறது? இங்கே ஏறி போகணுமா? ஓகே, ஏறு அப்படியே அந்த பக்கம் கொஞ்சம் தாவு. ஐயோ மிஸ் ஆகிடுச்சு. எனக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு. இங்கே ஏறி இங்கே ஏறலாம், அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபஸ்ட்டு இப்படி ஜம்ப் பண்ணிட்டு திரும்ப இங்கேருந்து இங்கே அப்படியே மேலே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 3 ட்ராப்ஸ் வச்சுருக்காங்க. இது என்னதுங்க பாக்ஸு? இது வச்சு என்ன பண்ண முடியும்? ஓப்பன் ஆகுமா? இல்லை ஓப்பன் ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரில. சும்மா வச்சுருக்காங்க போல். வுட் யூ ராதர் ஹேவ் லில்லி லவ் பேர்ட்ஸ் ட்ரெஸ்ஸாக மிஸ் ரிலேட்டோட ட்ரெஸ்ஸான்னு கேட்குறாங்க. நான் லில்லி லவ் பேர்ட்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ நான் லில்லி லவ் பேர்ட்ஸோட ட்ரெஸ்ஸு தான் சூஸ் பண்ணியிருக்கேன். என்னங்க ஏதோ பாட்டு ஓடுது கைஸ், என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல. ஸ்க்ரீனும் பிளாங்காக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். நம்ம ட்ரெஸ்ஸு வந்துச்சுல, அதனால் டான்ஸ் ஆடுறோமா? எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கை தட்டுறாங்க. யூ ஆர் அமேசிங் அப்படி இப்படி சொல்லிட்டு. அமேசிங்கா டேய்? இதை பார்க்க தான் அமேசிங்காக இருக்கும். இது பண்ணுற வேலை இருக்கே. ஸ்பீடாக ஓடி வந்து பிடிக்கிறது என்ன, போட்டு அடிக்கிறது என்ன, மோசமான ஆளுடா இது லில்லி லவ் பேர்ட்ஸு. ஓகே கைஸ், இப்போ வாங்க மேலே போகலாம். ஓகே, மேலே வந்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாபி இருக்குது, அதுக்கப்புறம் தான் சூஸ் பண்ணும் போல். ஸோ அடுத்து என்ன வரும்னு நினைக்கிறீங்க? ப்ரோட்டோடைப் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ப்ரோட்டோடைப் தான் என்ன வரல. அடுத்து வேறு யார் வரல? ப்ரோட்டோடைப்பு. அடுத்து வந்து அந்த டோயின்னு ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, எனக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆக்சுவலி அவன் நல்லவன். ஓகே, டோயி. அடுத்து வேறு கேஸ் அங்கே பாருங்கள், ரேண்டம் பாடியா இல்லை ப்ரோட்டோடைப்பான்னு கேட்குறாங்க. யாருக்கு ரேண்டம் பாடி வேணும்? ப்ரோட்டோடைப் தான் கைஸ். அடே என்னடா இது ப்ரோட்டோடைப் வர சொன்னால் ஏதோ ஒரு மங்கூஸ் மண்டையை வந்திருக்கான். டேய், இது ப்ரோட்டோடைப்பாடா? ஏங்க ப்ரோட்டோடைப் எவ்வளோ பெரிய ஆள், அவனை இப்படி காமெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். பார்க்க ஏதோ காமெடி பீஸ் மாதிரி இருக்காங்க. ஆடாடாடாடாடாடா டே இது கொஞ்சம் ரொம்ப அநியாயமாக இருக்குடா. சரி ஓகே, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். ஹாய்டா பாப்பி, என்ன பல்ட்டிலாம் அடிக்கிற? ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து எப்படிக்கா போனால் நம்மளை எப்படிக்கா தள்ளுமா? இங்கே போனால் அப்படி தள்ளுமா, அப்படி போனால் இப்படி தள்ளுமா? அடாடாடாடாடா. என்னது ஒய் யூ ஸ்டெப்டு ஆன் மீ அப்படின்னா என்ன புரியலையே, ஏதோ சொல்ல வராங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கேருந்து அப்படியே அது மேலே ஏறணும். ஜம்ப் இட். ஓகே, அடுத்து இங்கேருந்து இங்கே, அடுத்து இங்கே. ஓகே கைஸ், அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா ப்ரோட்டோடைப் ட்ரெஸ்ஸா இல்லைனா ரேண்டம் பேக்கான்னு கேட்குறாங்க. பேக் யாருக்கு வேணும்? ட்ரெஸ்ஸு தான் வேணும். ஸோ கைஸ் ட்ரெஸ்ஸு மாற்றிட்டேன். என்னங்க டான்ஸ் ஆடலையா? என்னடா அது ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டிருக்கேன், டான்ஸ் கூட ஆடல. போங்க ஃப்ரெண்ட்ஸ், போன தடவை டான்ஸ் ஆடலாங்க, இந்த தடவை ஆடலாம். அந்த டான்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, திரும்ப பார்க்கலான்னு பார்த்தா டான்ஸை காணும். சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே இங்கே தாவிட்டு, அங்கேருந்து அங்கே தாவிட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏணி மேலே ஏறி அப்படியே மேலே போயிடலாம். ஏறு வாழ்க்கையில் முன்னேறு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ப்ரோட்டோடைப் ஹெட்டா ரேண்டம் பாடியா? டவுட்டே இல்லை, ஹெட்டு தான். இப்போ டான்ஸ் ஆட போகிறோம். போடுறா மியூசிக்கை. ஜிங்கு சிக்க ஜர்க்கு சக்க ஜரா சக்க டக்கு டக்க டக். ஹே டுக்கு டுக்கு டுன், ஹே டுன் டு டு டுன், ஹே டுலி லுலி லூ டலி ட்ரலா லெலோ டல்லா லெலோ ட்ரலா லெலோ பல்லிலோ கப்பாச்செல்லோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தா டான்ஸ் ஆடி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து மேலே போயிட்டு அடுத்து என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு இந்த ப்ரோடக்ட் பிடிச்சிருக்குங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சூஸ் பண்ணும்போது ப்ரோடக்ட் போயிடும். கொஞ்சம் லைட்டாக வருத்தமாக தான் இருக்குது. ஓகே, பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ வந்து மேலே ஏறலாம். ஓகே, என்னடா அது
மேலே ஏதோ டெலிபோர்ட் ஆன மாதிரி ஏறிட்டு சல்லன் கீழே இறங்கிட்டான் போன வேகத்தில். ஓகே, லில்லி லவ் பேர்ட்ஸோட முடி வேணுமா இல்லைனா ரேண்டம் பாடியான்னு கேட்குறாங்க. அந்த முடி வச்சு நானே பண்ண போகிறேன், பாடியை மாற்றிக்கிறேன். இங்கே பாருங்க கைஸ், இதெல்லாம் வந்து ரேண்டம் டால்ஸுங்க. வாவ், நல்லா இருக்குல்ல. அதாவது ரேண்டமாக இருக்கிற பொம்மையில் ஒரு பொம்மையை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. சூப்பர் அப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப இங்கேருந்து அப்படியே இங்கே, அடுத்து அப்படி ஜம்ப்பு, அப்படி இப்படி ஜம்ப்பு, எப்படி ஒரு ஜம்ப்பு, அடுத்து இப்படி ஜம்ப். ஓகே, இங்கே பாருங்க கைஸ், கிராப் பேக்கா ரேண்டம் ஹேரா? யாருக்கிட்ட வேணும் ஹேரு? கிராப் பேக்கு தான் என்னங்க, பட் கையை வந்து நீட்ட முடியல. கைஸ் செம்மையாக இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம இப்போ வந்து ஒரு லைக் ஒரு ஷேர், நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் என்ன மாதிரியே சூஸ் பண்ணியிருப்பீங்களோ மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம். ஓகே, வாங்க இப்போ இந்த மேஸ்குள்ளே போகலாம். ஓகே, மேஸை விட்டு இப்போ வெளியே வந்தாச்சு. இது நம்மளை பின்னாடி தள்ளுமா? ஸோ குச்சி போகலாம். குதி 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 குதி. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ரேண்டம் ஹெட்டா இல்லை ரேண்டம் பாடியான்னு கேட்குறாங்க. நிச்சயமாக பாடி தான், மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவன் அந்த டாக்டர் தானே கைஸ்? இவன் பேர் மறந்துச்சு. இவன் ரொம்ப நல்லவன். கடைசி சாப்டரில் கூட நம்ம கூடயே இருப்பானே. ஏங்க, இவன் கூட சொல்லுவானே, நான் ஹீரோ இல்லை, உன்னை காப்பாற்ற முடியாது, பட் நான் வந்து உன்னை ரிப்பேர் பண்ண முடியும், லைக் உன் ஹெல்த்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னுவான்ல கைஸ். எனக்கு இவன் ஃபேவரட் கேரக்டர் கில்பர்ட் ஞாபகம் வந்துச்சு. கில்பர்ட், கில்பர்ட் கிட்டிச்சிடி நீயாடா. ஓகே, அடுத்த ரேண்டம் பாடி கைஸ். இங்கே பாருங்க, பாப்பி வந்து ஜாம்பி பாப்பி. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவன் மண்டையை பாருங்களேன். சாரி, பாப்பின்னு அது ஹுக்கி. இங்கே பாருங்களேன், அவன் பிரெயின் ஷேக் ஆகுது. இருங்க காட்டுறேன். அவன் பிரெயின் பாருங்களேன், துடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்போ சரியான சாம்பியாக இருப்பான் போலியே. ஓகே, வாங்க மேலே ஏறி போகலாம். எப்போ எவ்வளோ பெருசாக இருக்கான் பாருங்களேன். ஓகே, இங்கேருந்து அங்கே ஒரு ஜம்ப்பு. ஓகே, அடுத்து வந்து அப்படியே மேலே ஏறி போகலாம். இங்கே ஒரு ஜம்ப்பு, அடுத்து இப்படிக்கா போயிட்டு காயின்ஸ் எதுக்குன்னு தெரியல, ஜஸ்ட் கலெக்ட் பண்ணி வைப்போம். விளாட்றோம், சும்மா கலெக்ட் பண்ணிக்கலாம். எதுக்காச்சும் திடீர்னு நியூஸ் ஆயிடுச்சு, நான் கீழே விழுந்தோடனே காயின் கொடுத்தா மேலே போகலாம் அப்படின்னு தான் நல்லா இருக்கும்ல. ஸோ அதனால் எடுத்து வச்சுப்போம், யாருக்கு தெரியும் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அடுத்து இங்கே பாருங்கள், ரோபக் சிம்பிளாக போட்டு வச்சுருக்காங்க. ஜம்ப்பு 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 ஜம்ப்பு. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது, அடுத்த சூஸே காணும், ரொம்ப தூரம் தள்ளி வச்சிட்டாங்க போல இருக்குது. ஓகே, பரவாயில்ல, இந்த ஆபி நல்லா தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிலிண்டர் ஷேப்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஏனியில் ஏறலாம். ஏறு வாழ்க்கையில் முன்னேறு. அங்கே இருக்குங்க இன்னொரு சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, லெட்ஸ் கோ. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேண்டம் ஹேட்டா இல்லை ரேண்டம் பாடியா? கண்டிப்பாக ரேண்டம் பாடி தான். இங்கே பாருங்கள், அடப்பாவிங்களா, என்னடா அது, போன தடவை ஹுக்கி ஜாம்பி வெர்ஷன், இப்போ வந்து நார்மல் ஹுக்கி வித் கேப் கொடுத்துருக்காங்க. ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். ஏறு. இங்கே பாருங்களேன், ஹுக்கிக்கு இந்த கிராப் பேக் காமெடியாக இருக்குங்க. ஏன்னா இவன் கையை அவ்வளோ நீட்டமாக தான் இருக்குது. ஓகே, ஜம்ப்பு, அடுத்து இன்னொரு ஜம்ப்பு. கைஸ், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து 100K இந்த சேனலில் ரீச் அடிக்க போகிறோம். ஸோ லைக் சப்ஸ்கிரைபை மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரேண்டம் பாடியா இல்லை ரேண்டம் பேக்கா? கண்டிப்பாக பாடி தான், இல்லை டவுட்டே இல்லை. கைஸ், இவன் யாருன்னு தெரியுதா? குட்டி குஸ்காஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது குட்டி குஸ்காஸ் வந்து கேப்லேருந்து வந்து நம்ம டார்ச்சர் பண்ணுவாங்களே, நம்ம கண்ணு வச்சு சுடுவோம்ல, அந்த குட்டி குஸ்காஸ். ஒரு குட்டி குஸ்கா நம்மளுக்கு கிடச்சிருக்கான். குஸ்கா உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஓகே, என்ன இது? நம்ம டாப் ஆஃப் த டவர் வந்தாச்சா? ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த 3 பேரை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதான் வந்து 3 பேரை சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ நம்ம டாப் ஆஃப் த டவர் வர வரைக்கும் இந்த குட்டி குஸ்காரம் தான். அடுத்து வந்து நடுவில் வந்து அந்த லில்லி லவ் பேர்ட்ஸ், அப்புறம் ப்ரோட்டோடைப் இருந்தனால ஸோ அந்த 3 பேரும் ஒரு டான்ஸ் ஆட்டாங்க. ஸோ கைஸ், இதான் வந்து கடைசி இடம். அங்கே போக முடியுதான்னு பார்க்கலாம். போக முடியல, என்ன பேக்கில் இழுக்கிறாங்க பாருங்களேன், என்னடா இது. ஓகே, ஸோ வாங்க நம்ம வந்து இந்த காயின்ஸ் எடுத்துகிட்டு இல்லை இந்த ட்ராஃபிஸ் எடுத்துகிட்டு கீழே போயிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹுக்கிஸ் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. ஸோ கைஸ், அவ்வளோதான். சூஸ் கலர் ஸ்கின்னா போங்கடா, நான் திரும்ப ஏதாவது கேம் ஆட போகிறோமே, அதாவது கேமே முடிஞ்சு போச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் எப்படின்னு சொல்லுங்கள். வுட் யூ ரேதர் பி, இந்த கேமோட பேர் வந்து என்னன்னா வுட் யூ ரேதர் பி பாப்பி ப்ளே டைம் வெர்ஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா ரோப்ளாக்ஸில் வரும். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸை சூஸ் பண்ணி விளையாடி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீபோர்டு கொடுத்து நம்மளுக்கு ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, நல்லா இருக்கு. ASMR மாதிரி வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது சவுண்ட்லாம் கேட்க. ஓகே, லவ் யூ ஆல் கைஸ், பாய் ஃப்ரம் இடிஜி. நாளைக்கு ஒரு சூப்பரான மாசான கெத்தான சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.